ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காயை வச்சு ஒரு வடை ரெசிபி. மாவெல்லாம் அரைக்க வேண்டாம், எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு சுரக்காயை நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கணும். சில பேர் இதை புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் தான் போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் அப்படியே கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரவை ஒரு டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். மாவெல்லாம் அரைக்க வேண்டாம், இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வடை பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்சுருக்க சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. சுரக்காயோட ஸ்பெஷாலிட்டியே இந்த நீர் சத்து தான். ஸோ இதை புழிஞ்சிட்டுலாம் யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே தான் யூஸ் பண்ணணும். இது கூட இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு அண்ட் ரவை லைட்டாக கிறிஸ்மஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. அந்த சுரக்காயில் இருக்க தண்ணியே முக்கால்வாசி போதுமாக இருக்கும். லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னாலே சுரக்காயில் இருக்க தண்ணி கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தான் போடுறேன். அதுலேயே அது நல்லா கம்பைன் ஆகி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்துடுது. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய ஆயில் அப்சார்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது கடாயில் நம்ம எண்ணெய் வச்சு வடை தட்டி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்குறேன், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுரக்காய் நல்லா குக் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து அதை கையில் தட்டி நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம் இந்த வடை. நம்ம மற்ற வடைக்கெல்லாம் பருப்பு ஊற வைக்கணும், அரைக்கணும். ஸோ இது நம்ம ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த மாதிரி வேலைலாம் தேவையில்லை. சட்டுன்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் நம்ம குயிக்காக இது செஞ்சு கொடுக்கலாம். சுரக்காய் இருந்ததுன்னா சுரக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய நீர் இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சுரக்காய் ஜூஸ் எல்லாம் குடிச்சோன்னா நமக்கு ப்ரீமெச்சூர் கிரேயிங் ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்னுக்கெல்லாம் அது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது சுரக்காய் ஜூஸ் எல்லாம் கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வடை மாதிரி பண்ணி கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டில் கார்டு வச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு சட்னி அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணலாம். வடை மாதிரி போடாமல் இந்த மாதிரி உருண்டை மாதிரியும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை உருண்டை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை உருண்டை குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி குழம்பு வச்சு அதுலேயும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வடை எவ்வளோ நல்லாயிருக்கு. அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். பாட்டில் கார்டு இஸ் a வெரி ஹெல்த்தி வெஜிடபிள். ஸோ அதை இந்த மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.